குடும்ப உறுப்பினர்களை திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கிறதுக்கும் நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தை நீங்கள் தான் தவறாக பயன்படுத்தினீங்க. உங்களுக்கு தான் வந்து என்கிட்ட கள்ள உறவு. இன்றைய தினம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வந்து இடி ரைடு நடந்தது. 3 நாள் நடந்தது. 4ஆம் நாள் யார் சொல்லி டெல்லிக்கு போனீங்க? நீங்கள் யாரை போய் பார்த்தீங்க? 5ஆம் நாள் இடி ரைடு இல்லை. அப்போ உங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கிறது என்ன உறவு? நல்ல உறவா? டைரக்ட் உறவு. இங்கே அப்படி தான் தமிழ்நாட்டில். அப்படின்னா இந்த புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்ட சபாநாயகர் மீது நேரு சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கடிதம் கொடுத்தாரு. அதனால வந்து அவரை தொடர்ந்து வந்து இன்னும் 2 எம்எல்ஏ கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கிற சபாநாயகருக்கு அந்த 3 நாள் தூக்கமே கிடையாது. திடீர்னு பார்க்குற திமுக சேர்ந்த சட்டமன்ற கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் சிவா, இந்த மாதிரி இந்த உறுப்பினர்கள் வந்து சபாநாயகர் மீது கொடுத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பட்ட பகிரங்கமாக அறிவிச்சிங்க. அதை கூட நாங்கள் அதிமுக சுட்டி காட்டணும். இந்த மாதிரி வந்து பிஜேபிக்கு திமுக ஆதரவு அளிக்குதுன்னு சொன்னோம். திமுக வாய்மூடி மௌனம் காத்தீங்க. இன்றைக்கே பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலராக இருக்கக்கூடிய ஜான்குமார் அவரை வந்து சில பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க நேற்று. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை ஆதரிக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நண்பர் சிவா அவர்கள் எங்களுடைய சபாநாயகர் மீது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வரப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் எதிர்ப்போம்னு சொல்கிறாரு. அப்போ வந்து திமுக வந்து எங்களை வந்து ஆதரிக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லைன்றார். அப்போ புதுச்சேரியை பொறுத்த மட்டும் பிஜேபியுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள உறவு கிடையாது, நேரடி உறவு. இதை கண்டிப்பதற்கு தமிழக முதலமைச்சர் முன் வருவாரா? அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய சுகத்துக்காகவும் உங்களுடைய தவறுகளை வந்து உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் வந்து மூடி மறைப்பதற்காகவும் இன்னும் பல விதத்தில் வந்து நீங்கள் வந்து சுகத்தை அனுபவிக்காகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடன் ஒரு கள்ள உறவை வைத்துக்கொண்டு நீங்கள் வச்சிங்க. நாங்கள் வேணாம் இல்லை, அது உங்கள் இஷ்டம். அது நீங்கள் ஏன் வந்து எங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன ஆகுது? நீங்கள் அதிமுக பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவனுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இந்த மிரட்டல், இந்த உருட்டல், இந்த வந்து பொய் வழக்கு போடுறது, இந்த வந்து அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, உடனே வந்து நீங்கள் என்ன வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியாக நடக்குதுங்க. நீங்கள் வந்து சீக்கிரட்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறீங்க. உங்களால் மறுக்க முடியுமா? 2026 பொதுத் தேர்தலுக்கு பிறகு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபியுடன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து 8 அமைச்சர்களை பெறக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தோல்வி பயம். 2026 திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். தமிழகத்தோட முதலமைச்சராக அதிமுக சேர்ந்த எங்களுடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் வருவார். அப்போ எங்கேயுமே ஆட்சி இல்லைன்னா என்ன ஆகுறது உங்களுடைய நிலைமை? அதுக்கோசம் இப்பயே நீங்கள் வந்து பிஜேபியை வந்து காக்கா பிடிச்சி வச்சுக்கிறீங்க. சின்ன பிரச்சனைகள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அவங்கள முன்னிறுத்தி வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. ஏன் ஒரு பக்கம் திட்டுறீங்க, மறுபக்கம் ஏன் அவங்களை கூப்பிட்றீங்க? இப்போ அதுக்கு பேர் என்னது? பிஜேபி தான் வெக்கம் இல்லைன்னா உங்களுக்கு குடும்பம் வெக்கம் இல்லை, அவங்க தான் வெக்கம் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டு ஓடிறாங்க. அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு வெக்கம்? நீங்கள் ஏன் கூப்பிட்றீங்க? கூப்பிடலாமா? கூப்பிடக்கூடாது, ஆனால் கூப்பிட்றீங்க. அப்போ இந்த நாடகம் வந்து மக்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியுது. அதனால் பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடியது என்பது கள்ள உறவு. இதை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் போங்க, அது வேறு விஷயம். ஆனால் திமுக அதாவது பிஜேபியுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் அறிவித்த பிறகும் எங்களையும் பிஜேபியும் இணைத்து விமர்சனம் செய்வது கண்டிக்கத்தக்க ஒன்று. அதனால தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செஞ்சுக்கிறோம்.